அரிசி மற்றும் பருப்பை கழுவி அரை மணி நேரம் ஊறவைத்துக் கொள்ளவும். கரும்புச்சாறு 4 டம்ளர் குக்கரில் சேர்த்து அதில் ஊறவைத்துள்ள அரிசியையும் சேர்த்து ஒரு விசில் விட்டு 10 நிமிடம் மிதமான தீயில் வைத்து விட வேண்டும். இடையிடையே கிளற வேண்டும். மற்றொரு புறம் வெல்லத்தை பொடித்து அதில் சிறிதளவு மட்டும் தண்ணீர் சேர்த்து கரைத்து வடிகட்டி கொள்ளவும். ஒரு அகலமான பாத்திரத்தில் நெய் ஊற்றி அதில் தேங்காயை நறுக்கி பொன்னிறமாக வறுத்து அதில் முந்திரி மட்டும் திராட்சையும் சேர்த்து வறுத்து கொள்ளவும். இப்போது கொதித்துக் கொண்டிருக்கும் கரும்புச்சாறு மற்றும் அரிசியில் மீண்டும் ஒரு டம்ளர் கரும்புச்சாறு சேர்த்து அதனுடன் கரைத்த வெல்லப்பாகு மற்றும் வறுத்து வைத்துள்ள தேங்காய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஆகியவற்றையும் சேர்த்து மீண்டும் சிறிதளவு நெய் கலந்து 10 நிமிடம் மிதமான தீயில் கொதிக்க வைத்து இறக்கினால் சுவையான கரும்புச்சாறு சர்க்கரை பொங்கல் தயாராகிவிடும்.